இன்னைக்கு ரியாக்கு கல்யாணம். இங்க என்னதான் நடக்குது? நான் இப்ப ரியாவை பார்த்தே ஆகணும். ஏய் ரிவா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கேக்குறதுக்கு என்ன இருக்குது ரிஷப்? உங்க அம்மா உனக்கு இந்த உண்மை தெரிய வேணாம்னு நினைக்கிறாங்க. அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா ரிதேஷ் ரியாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதால நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் எப்படி சொல்லுவாங்க? பயம் சரிதான். ரியாக்கு கல்யாணம் நடக்கல, நான் மட்டும் கல்யாணம் பண்ணிப்பனா? எங்க 2 பேரோட கல்யாணமும் ஒரே நாள் ஒரே மண்டபத்துல நடக்கணும்னு ஆசைப்பட்டோம். இப்ப அவ கல்யாணம் நின்னு போய் நான் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஆனா ரீமா, ஜஸ்ட் லீவ் மீ ரிஷப். எனக்கு ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த நிலைமையில நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. அட இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? இதுல நான் மட்டும் என்ன தப்பு பண்ண? ரியாவும் என்ன தப்பு தான் பண்ணா? என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது ரிஷப். ஏன் முடியாது தெரியுமா? ரிஷப், ஏன் முடியாது? ரீமா, ஐ லவ் யூ. ஓகே, எனக்கு கல்யாணம் நடந்தா உன் கூட மட்டும்தான். ஓகே, நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இது மாதிரிலாம் சொன்னதில்லை. பிகாஸ் நான் எக்ஸ்பிரசிவ் கிடையாது, உனக்கு தெரியும்ல. ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன், நீ எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், புரியுதா? அண்ட் ஐ லவ் யூ அண்ட் ஐ ஒன்லி வாண்ட் டு மேரி யூ. உனக்கு புரியுதா? ஓம் நம சிவாய. ஈஸ்வரா, எனக்கு சக்தியை கொடு, எனக்கு முழு சக்தியை கொடு. இன்னைக்கு ராத்திரி, இந்த மகா சிவராத்திரியில அந்த அசுரனை அழிச்சே ஆகணும். மகாதேவா, எனக்கு முழு சக்தியை கொடுங்க. நான் இன்னைக்கு அந்த அசுரனை கண்டிப்பா அழிச்சே ஆகணும். ஈஸ்வரனோட நாகமும் நாகினிகளும் எனக்காக வரணும், எனக்கு உதவி பண்ணணும், என் கூட வரணும். ஈஸ்வரா, பரமேஸ்வரா. நமச்சிவாய. இங்க பாரு ஊர்வசி, இந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் ஆசைப்பட்டது இன்னைக்கு நடக்கல. என்ன பண்றது? நாம ஆசைப்பட்ட மாதிரியே வா எல்லாமே நடக்குது. அந்த சிவன் நினைக்கிறது தானே நடக்குது. இன்னைக்கு நடக்கிறதையும் இவர் நடத்தி வைக்கிறதா நினைக்கலாம். நான் உங்ககிட்ட இப்ப ஒண்ணு சொல்லிக்கிறேன், நடந்த எல்லாத்தையுமே நாம மறந்துடலாம். நிச்சயமா மறந்துடலாம் சீமா. நம்ம நட்பு ஒண்ணும் பலவீனமானது கிடையாது. சின்ன காத்துக்கெல்லாம் இது அசைற நட்பும் கிடையாது. நம்ம நட்பு என்னைக்குமே உடையாது. நாம 2 பேரும் எவ்வளவு சண்டை போட்டாலும் நம்ம நட்பை மட்டும் விட்டு கொடுத்ததே கிடையாது. சரி வா போலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வா வாமா. ஹரி, ஓகே, உனக்கு எதுவும் ஆகலையே? இல்ல எனக்கு ஒன்றும் ஆகல. இதை பாருப்பா, நீங்க 2 பேரும் நினைஞ்சிட்டீங்க. போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, அதுக்கப்புறம் ஆரத்தி ஆரம்பிக்கலாம். நாகங்களும் நாகினிகளும் எனக்கு அவங்களோட விஷத்தை கொடுத்துருக்காங்க. அதனால கொஞ்ச நேரம் எனக்கு சக்தி இருக்கும். நான் பலவீனமாகறதுக்குள்ள அந்த 2வது அரக்கனை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடிச்சு அவனை அழிச்சே ஆகணும்.
எப்படியாவது இன்னைக்கு ராத்திரி சேஷ நாகினி அந்த அரக்கனை அழிச்சே தீருவா.